Hi guys, welcome to Cheeky Chica. Muka Mela Raja. Hey. Hey. Aguinda. Hey. Chica, ஒரு சரியான bomb of a squad கொடுத்திருக்காங்க Chica. We expected a lot of changes, but unfortunately a lot of changes இல்ல. Shreyas Iyer, the biggest name missing out. Rinku Singh has retained his position. Shivam Dube has retained his position. But the big call of Shubman Gill coming back as vice captain straight away. So, அது பத்தியும் டெஃபினட்டா பேசுவோம். No Prasidh Krishna, the purple cap holder for the IPL. No Mohammad Siraj, the hero in England. Harshit Rana has got his place back in the T20 scheme of things. Chika, lot of talking points, but let's start with the vice captaincy call, Chika. Akshar Patel இதுக்கு முன்னாடி அவர் தான் வைஸ் கேப்டனா இருந்தாரு. ஸ்ட்ரெயிட் அவே தூக்கிட்டாங்க. Shubman Gill வந்துட்டார் அந்த வைஸ் கேப்டன் ரோல்ல. ஜிதேஷ் சர்மா has got a call back. What does this leave to? First, உங்க overall observation of the squad, Chika. See, first of all, overall observation, partner, Sanju Samson and Jitesh Sharma, ரெண்டு பேர் எடுத்தது என்னோட ஒப்பீனியன், I am not for it, frankly speaking. யாரா ஒருத்தர் எடுத்துக்கலாம், ரெண்டு பேர் எடுத்துருக்கீங்க நீங்க. எதுக்கு ரெண்டு பேர் எடுத்துக்கலாம்? ரெண்டு பேர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், புரிஞ்சா உனக்கு? ஆமா, உங்களுக்கு ரெண்டு விக்கெட் கீப்பர் பேட்டர் தேவையில்ல. அப்புறம் ஒன்னு எடுக்கலாம், ரெண்டு எதுக்கு ஒண்ணு? ரெண்டு தேவையில்ல Chika. யாருக்காவது ஒருத்தருக்கு இன்ஜூரி ஆச்சுன்னா மேட்ச் டே போது உங்களுக்கு யாரு கீப்பிங் பண்ணுவாங்க? எந்த வேர்ல்ட் கப்ல ரெண்டு விக்கெட் எப்படா ரெண்டு விக்கெட் கீப்பர் ஆடி இருக்கீங்க நீங்க? எந்த காலத்துல ரெண்டு விக்கெட் கீப்பர் ஆடிருக்கீங்க வேர்ல்ட் கப்லலாம்? ஜெனரலா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் போவான் அவனுக்கு. எல்லாம் வேர்ல்ட் கப்ல 2 விக்கெட் கீப்பர்ஸ் Chika. விக்கெட் கீப்பர் எந்த வேர்ல்ட் கப்ல 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கா? வேர்ல்ட் கப் தவிர எனி வேர்ல்ட் கப் அவுட்சைட் இந்தியா ஆர் எனி இது இட்ஸ் அனி இந்த மாதிரி எடுத்துனா இது ரீசனிங் இந்த மாதிரி பண்ணா எனக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஜெனரலா ஒரு 15 மெம்பர் ஸ்குவாட்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் போவான் ஜெனரலாவே பார்த்தனா. அப்படி இன்ஜர் ஆனா அடுத்த மேட்ச் எப்படி அடுத்த ஃளைட்ல புடிச்சு போறாங்க அவ்வளவுதானே. துபாய் தான போறோம், ஒரு எகிரி குச்சா ஒரு ஃளைட் அவ்வளவுதானே. மார்னிங் ஆஃப் தி மேட்ச்ல இன்ஜூர் ஆனா என்ன Chika பண்ண முடியும்? எவ்வளவு தடவை பாத்துறோம் நம்மளுக்கு நடந்து. ஐ திங்க் 2 விக்கெட் கீப்பர்ஸ் இஸ் ஃபைன் Chika. I don't think that is a problem. ஆனி நான் ஒரு டீம் போடுனா திருப்பி பார்த்தா நீ பார்த்தா அந்த டீம் பார்த்தா நீ ரெண்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஐ திங்க் இட் வாஸ் ஐ மீன் டூ மச் ஆஃப் லக்ஸரி. frankly speaking, yes, சஞ்சு சாம்சன் நீ ப்ரோ சஞ்சு சாம்சன் பேசினா நான் சொன்னேன். நீ பார்த்தனா அனி இப்ப என்ன பண்ணிருக்காங்க, கடைசியில எங்கயோ பின்னாடி போயிருக்காங்க. ஒரு சைடுல பேக்ல போயிருக்காங்க, ஒரு சைடுல திடீர்னு பார்த்தா அக்செப்ட் பண்ணி தூக்கிட்டாங்க வைஸ் கேப்டன்சில இருந்து. எனக்கு என்னன்னே தெரியல, எங்க இருந்து திடீர்னு வந்து இவன் வந்தான் தெரியல, ரிங்கு சிங் வந்தான் தெரியல டீம்ல, சிவம் துபே எங்க வந்தான் தெரியல, ஹர்ஷித் ராணா எங்க வந்தான் தெரியல. சரி, எனக்கு என்ன புரியலனா ஐபிஎல் இஸ் ஒன் ஆஃப் தி பேசிஸ் ஆஃப் T20 செலக்ஷன். ஐபிஎல் தான் T20 செலக்ஷன் பண்ற நீ யூ கோயிங் பேக் டூ மச். நீ கரெக்டா சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சான், இங்க அடிச்சான், அங்க அடிச்சான்ற இமீடியட் பாஸ் தான் நீ பார்க்கணுமே தவிர ரொம்ப பாஸ் பார்த்துக்க கூடாது. See, எல்லாரும் January 25 ஆடிருக்காங்க. See, you're talking about 1 year back ஆடுனா பிரயோஜனமே கிடையாது நீ. சரி, let's start with the top 3 Chika. இப்போ Shubman Gill வந்ததுனால what happens to Sanju Samson? Is Sanju Samson not going to find a place? Because Shubman Gill has to open T20 cricketல. He's made your vice captain. I don't think he'll sacrifice his position to go bat at number 3 or number 4 or number 5 in white ball cricket. So இதுல இருந்து என்ன எனக்கு புரியுதுன்னா, இந்த Shubman Gill vice captaincy எடுத்ததுல it is going to be Abhishek Sharma, Shubman Gill, நம்பர் 3 and நம்பர் 4 திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ். அது மாத்த மாட்டாங்க, ஏன்னா அந்த ரெண்டு பேர் 3 and 4ல கலக்கி இருக்காங்க. he gave an explanation also. லாஸ்ட் டைம் ஆடும்போது Shubman Gill தான் வைஸ் கேப்டனா இருந்தார் ஸ்ரீலங்கால. அதுக்கப்புறம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ஒன் டே கிரிக்கெட்ல பிஸியா இருந்தாரு, அதனால அவரால் ஆட முடியலன்னு. தட் இஸ் த ரீசனிங் why they've gotten back Shubman Gill as a vice captain. But what is the message sending out to Sanju Samson, Chika? Because does he find a position now in the 11? Let's go to 11. பார்த்தனா நீ சொல்ற மாதிரி யாரு Shubman Gill and Abhishek Sharma ஓபனிங், நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 இப்போ என்ன நம்பர் 5 னா சிவம் துபே வேற எடுத்துக்காங்க. அவங்க சிவம் துபே எடுத்துக்காங்க, ஜிதேஷ் சர்மா எடுத்துக்காங்க, சஞ்சு சாம்சன் எடுத்துக்காங்க. சோ நம்பர் 5 யார் ஆட போறா? ரிங்கு சிங். இவ்வளவு பேர் எதுக்கு உனக்கு இவ்வளவு? எனக்கு புரியவே இல்லை எனக்கு. நீ பார்த்தனா 5 யூசுவலா ஹர்திக் பாண்டியா ஆடுவான் 5, 6 அக்சர் பட்டேலா இருக்கும். இப்ப 6 அக்சர் பட்டேல் ஆட முடியாது. 5 வந்தா ஒரு 5 has been now either Sanju Samson or Jitesh Sharma or Shivam Dube or Rinku Singh. கம்பல்சரி ஆடுனானு நீனு 8 தான் உனக்கு வருவான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அப்பனா புரிஞ்சா உனக்கு? சிவம் துபே எப்படி எடுத்தான்னு தெரியும் எனக்கு, புரியவே இல்லை எனக்கு. சிவம் துபே இங்கிலாந்து ஆடினானா? எஸ், he was there. அவர் ஆடினார் பாரு, லாஸ்ட் 2 மேட்ச் ஆடி இருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரா. ஸோ
31st Jan and 2nd Feb அவரோட லாஸ்ட் 2 T20 but he did get a 50 in that and ஒரு 13 ball 30 but then after that நம்ம IPL ல பார்த்தோம் ஜிகா he was not looking fit, he was not at his best at all. CSK க்கு one of his bad years அவருக்கு. What does this message sending out to a guy like Shreyas Iyer Chika? இப்போ இந்த மாதிரி Shubman Gill coming back into the squad, which is probably in Shubman Gill's angle ல இருந்து பாத்தீங்கன்னா fair call தான். ஏன்னா he had a fantastic IPL. What wrong has he done to be out of the squad? Same thing can be asked. Where is the likes of ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால்? என்னப்பா isn't the barometer சேமா இருக்க கூடாதா யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு? அவர் என்ன தப்பு பண்ணாரு? டெஸ்ட் கிரிக்கெட்லயும் எல்லா மேட்சும் அடிக்கிறாரு, சான்ஸே கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு. பட் த பிகெஸ்ட் மிஸ் இஸ் அண்ட் த பிகெஸ்ட் கால் இஸ் ஸ்ரேயஸ் ஐயர் சிக்கா. சாம்பியன்ஸ் ட்ராஃபில he was a hero and he would have been your ideal number 5 ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. I don't understand. அஜித் அகர்கர் came out and said ஸ்ரேயஸ் ஐயருக்கு எங்க இடம் இருக்குன்னு. பட் ஆனா ரிங்கு சிங்குக்கு அஹெடா ஸ்ரேயஸ் ஐயருக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கு, சிவம் டூபேக்கு ஒரு இடம் இருக்குன்னா அது எனக்கு கொஞ்சம் அபத்தமா தெரியுது சீக்கா. பயங்கர அபத்தம். எங்க இடம் நம்ம ஃபைட் அஜித் அகர் கேட்டு என்ன கேக்குற ஃபைடா? ஸ்ட்ரைட் வே 5 6 ஹார்திக் பாண்டியா, 7 அக்ஷர் பட்டேல், 8 ஜிதேஷ் சர்மா. அப்பதான் வரணும் உனக்கு 9 10 11 வந்து உனக்கு அப்பெல்லாம் பார்த்தா போலிங் பேலன்ஸ் வராது உனக்கு. வருண் சக்கரவர்த்தி ஆடணும், பூம்ரா ஆடி ஆடணும், புரிஞ்சா உனக்கு? அப்புறம் ஹர்ஷிப் ஆடி ஆடணும். அப்புறம் என்ன பண்ண போறான்னு தெரியல எனக்கு. The balance going to totally be lost அங்க. நீ சஞ்சு சாம்சன் ஆடனா 5 ஆட முடியாது அவனை, புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஓபனிங் ஆடணும். நீ சொன்ன மாதிரி சுப்மன் கில் in all fairness சம ஃபார்ம்ல இருக்கான் பேட்டிங் டெஸ்ட்ல. in all fairness IPL பிரமாதமா பண்ணிருக்கான். fair enough. அவன் சாம்பியன்ஸ் ஆகி நல்லா பண்ணான் சுப்மன் கில். go ahead சுப்மன் கில், I am okay with that. பட் அதே யாட்சிக் நீ சொன்ன மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வால் தப்பு பண்ணா. நீ ரிங்கு சிங் கொடுக்குறீங்க, சிவம் துபே கொடுக்குறீங்க, இவெல்லாம் கொடுக்குறீங்க. வைபவ் சூரியவன்சி யங்ஸ்டர் வச்சுக்கலாமே நீனு. அக்ஷித் ராணா எங்க வந்தா உனக்கு? நாட்டு வைபவ் இவ்வளவு பேசுறீங்க நீங்க. சோ யூ கோயிங் பேக் 1.5 years saying அவன் அங்க அப்படி பார்த்தா சாய் சுதர்ஷனா சவுத் ஆப்பிரிக்கா போய் நல்லா பண்ணா. சாய் சுதர்ஷனா ஆரஞ்சு கேப் ஹோல்டர் உனக்கு. ஏன் சாய் சுதர்ஷன் விட்டீங்க நீங்க? அதுதான் அந்த யாட்ஸ்டிக் வந்தா the yardstick is not consistent for every player ன்னு எனக்கு தோணுது சீக்கா. இது ஓபி, இது செம ஓபி. இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒத்துக்குவேன். நீ where does he find a place அப்படின்னு கேட்டனா, you are able to find place for everybody. Where does Sanju Samson find a place in 11? Where is Jitesh Sharma Sanju Samson ஒருத்தர் ஆடி 11 ல கரெக்ட்டா? இப்ப நீ சஞ்சு சாம்சன் எங்க ஆட போற 11 ல சொல்லு பார்க்கலாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டம் because you don't want இல்லாட்டி என்ன தெரியுமா பண்ணலாம், சஞ்சு சாம்சன் 3 திருப்பி ஆட வச்சு, which அவரோட ரெக்கார்ட் இன் இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா in T20 லாஸ்ட் 12 years ஆடி இருக்காரு சஞ்சு சாம்சன். ஆனா his record opening is only impeccable. ஆனா கீழ அந்த லாஸ்ட் 5 மேட்சஸ் அந்த இங்கிலாந்துல அடிச்ச 26 5 3 1 16 அந்த 5 மேட்சஸ் has now put his position under heavy stress. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ திலக் வர்மா you can't take him away from 3 what he did for India. திலக் வர்மா is a surety மச்சான். நீ கரெக்ட்டா ஒத்துக்கற. நீ கரெக்ட்டான ஒரு பாயிண்ட் சொன்ன. நீ ஒரு சைடு என்ன சொல்ற, லாஸ்ட் 5 மேட்ச் எடுத்து லாஸ்ட் 5 மேட்ச் பார்த்தா சஞ்சு சாம்சன் வைஷல் செம வைஷல். People might say இல்ல சார் நீங்க இப்படி பேசுறீங்க. I am not being biased against Sanju Samson. அதுக்கு முன்னாடி 5 மேட்ச்ல ஆனா 300 சீக்கா. 300 எந்த கால் அடிச்சா நீ? அது சொல்லு. எப்போ அடிச்சாங்க? Last year South Africa had hardly 8 months or 9 months back chika, the last November. Then அப்படிን பார்த்தோம்னா then everybody will start playing then. You understand what I mean? Recent track IPL he not done very great shakes in IPL. Last 5 T20 ல சரி அடிக்கல. ஓகே புரியுதா உனக்கு? Then when IPL performance are not taken to grant, I mean IPL performance is not considered or not, what is use of having IPL then? நீ IPL ல T20 எடுக்கற நீ. But Sanju at least he had 300s. He should definitely be in this squad. அதுல டிபேட்டே கிடையாது. Whether he plays in the 11 now or not after Shubman Gill comes in, அது நம்மளுக்கு தெரியல. But the other two chika, Rinku Singh and Shivam Dube, you have to see their records chika. Last year, I mean நான் Rinku ஓட பெரிய fan. But ஆனா from 2024 beginning to now, last 1.5 years அது see post World Cup நீங்க பாத்தீங்கன்னா averaging 21 chika. His post World Cup, just his international T20 is international, he's averaging 21. His strike rate is at 138, which is okay. Not gotten too much of runs. அதுக்கு முன்னாடி IPL 2025 லயும் நீங்க பாத்தீங்கன்னா not a great or extraordinary IPL. இது ரிங்கு சிங் plus his last few matches international cricketல nothing great chika. நீங்களே பாருங்க, ஒரு 230 plus scores, 130 of 26.
and then 153 against Bangladesh last year in so இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஷாக் சீக்கா. சஞ்சு சாம்சன் was deserved his place in the squad. That is just my opinion. But the biggest shock is Rinku Singh. Rinku Singh getting his position ahead of Shreyas Iyer or even ahead of Shashank Singh is baffling for me. ஒரு சைடுல நீ சஷாங்க் சிங் பத்தி பேசுற, ஒரு சைடுல நீ கரண்ட் ஃபார்ம் பத்தி பேசுறோம். கரண்ட் ஃபார்ம்ல பார்த்தா Shreyas ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். Let's be very clear. கரண்ட் ஃபார்ம் எடுத்து பார்த்தா something called current form, last few matches form. நீ எங்கயோ எப்பயோ வச்சு பண்ணனா பிரயோஜனமே கிடையாது. பாரு இந்த போன வருஷம் வந்து 600 runs மேல ஐபிஎல் ஃபைனல்ஸ் எடுத்து பாருங்க டீம். in all fairness you are give to him. So அவன் நம்ம ஃபைனல் நான் ஷூரா ஆடிப்பானே Shreyas Iyer போட்டு அவனை விட்டுட்டு நீ என்ன பண்ணிருக்க? நீ போட்ட டோட்டல குழப்பம் உனக்கு. இப்ப போன வருஷம் 600 runs ஐபிஎல், ஸ்ட்ரைக் ரேட் பாரு 175, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆல்சோ, ஆவரேஜ் 50. brilliant performance. இந்த மாதிரி brilliant perform பண்ணிட்டு காட்ட how did he find a game that play in the 11 னா எனக்கு புரியவே இல்ல. அகர்கறத அபத்தமா பேசலாம், டோட்டல் அபத்தம். I won't agree with that. நீ சிவம் துபே இடம் கொடுக்குறீங்க, நீங்க ரிங்கு சிங் இடம் கொடுக்குறீங்க, சஞ்சு சாம்சன் இடம் கொடுக்குறீங்க, Shreyas Iyer இடம் இல்லன்றீங்க. இது என்னப்பா பஜனை இது? What's this? I don't understand logic at all. There's no logic behind it. Then people like Yashasvi Jaiswal is performing in international cricket, in test cricket also, everywhere. Then what does he do? Yashasvi Jaiswal IPL at Bara. Someone IPL Yashasvi Jaiswal. Jaiswal one. The other one, Sai Sudarshan will start. What has Sai Sudarshan done wrong not to find a place? Avaru keparla. See, I know your pecking order in irukku because Abhishek Sharma has done well last year, but Sai Sudarshan the last 2 IPLs is the highest run getter. Virat Kohli and Sai Sudarshan வந்து எங்கேயோ இருக்காங்க. I mean Virat Kohli retire ஆயிட்டாரு, but last year 700 runs, this year 600 plus runs. என்ன சீக்கா இதுக்கு மேல என்ன சீக்கா? அதான் புரியலடா. நான் கலியா இருக்க. இப்போ நீ வந்து எனக்கு கேட்ட சஞ்சு சாம்சன் றீங்க. இல்ல ஒரு சைடு சாய் சுதர்ஷன் பண்ற. நோ நான் அது ஏன் சாய் சுதர்ஷன் சொல்றேனா, நான் ஏன் சாய் சுதர்ஷன் சொல்றேனா, the yardstick for every player is not the same in clear-ஆ தெரியுதுன்னு நான் சொல்ல வரேன். கிளியர் ஆப்வியஸ்லி டானி. இப்ப சிவம் துபேக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் கிடையாது T20 வேர்ல்ட் கப்லலாம். இது நான் இம்பாக்ட் பிளேயர், அவன் யார் ஃபீல் பண்ணுவான் அவனுக்கு? நீ நானும் போய் ஃபீல் பண்ண முடியும்? ஆல்ரவுண்டர் போடலாங்க, ஆல்ரவுண்டர். அவன் ஐபிஎல் ஒரு பால் ஒரு ஓவர் போடுற இந்த வருஷம் அவன் ஆல்ரவுண்டர். நீங்க ஏன் புரியவே இல்லை எனக்கு. நீ பாருப்பா, யூ டேக் Yashasvi Jaiswal, பிரில்லியன்ட் கிரிக்கெட்டர். ரியான் பராக்லாம் விட்டுரு, அதெல்லாம் ஓகே. ஜுரேல்லாம் விட்டுரு, ஓகே. வாஷிங்டன் கூட அவனா விட்டுரு, பரவாயில்ல. ஐ எம் ஓகே வித் தட். I thought Washington Sundar as a good bowling all-rounder is good nature. I am okay with that. But Yashasvi Jaiswal, I will not agree. Frankly speaking, Prasidh Krishna deserved it maybe. Okay. But Mohammad Siraj, he's done well in IPL also. Don't forget, he's one guy who's bowled harder in IPL. Samya bowling for IPL. Not because England performance mal sola. Samya bowled IPL. அவன் நான் சிராஜ் அவன் என்ன தப்பு பண்ணா? ஹர்ஷித் ராணா எங்க வந்தான்? ஹர்ஷித் ராணா பூ போலிங் போட்டுருக்கான். வந்து ஆக்சுவலா பாத்தனா அவன் மோர ஸ்லோ ரன்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு மேனேஜ் பண்ண முடியும் உனக்கு? had a very poor IPL last year. பொளந்துட்டாங்க லைட்டா ஆக்சுவலி. ஹர்ஷித் ராணா நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போட்டு ப்ரொடியூஸ் ஆங்க, நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போட்டு பார்த்தா பொளந்து போட்டு பொளந்துட்டாங்க அவனை போட்டு. இது ஆர்டினரி IPL லாஸ்ட் இயர். நீ பார் எக்ஸ்ட்ரா எக்கானமி ரேட் 10 அவன். என்ன பிரச்சி எண்ட்ல போச்சு எப்படி விக்கெட் விழ போகுதுப்பா? எண்ட்ல போலிங் பண்ண யாருக்கு வேணா விக்கெட் விழணும். எக்கானமி ரேட் அப்போனா ஃபர்ஸ்ட் அவன் நம்ம 3 தான் போலிங் போடுறான். நம்ம 3 போட அடி அடிக்கிறாங்க அவனை போட்டு. சோ இது ஐ அம் சர்ப்ரைஸ். ஹர்ஷித் ராணா அதான் சொல்றேன். நீ ஹர்ஷித் ராணா எங்க எடுத்தாங்க? How did he find a play? அதான் I want to ask Ajit Agar only one question. How do you say that Shreyas does not find a place in the team, whereas he doesn't fit in சொல்றீங்க? Bad throw, he's not hit for his fault ன்றீங்க. Then what was Yashasvi Jaiswal's fault? What was Siraj's fault? What is Prasidh Krishna's fault? What was Prasidh Krishna's fault? Rinku Singh எடுத்துட்டீங்க, எங்க இந்த மேனேஜ்மென்ட் எங்க இந்த துபை எடுத்துட்டீங்க. கரெக்ட்டா துபை ஆல்ரவுண்டர்வீங்களா நீங்க? இப்ப 11 நீ போடுறீங்க, எங்க 11 ஆட போறாங்கன்னு தெரியல எனக்கு. What be the 11? இதுதான் எனக்கு தெரிஞ்சு 11 இருக்கும்னு தோணுது சீக்கா. I think the top 2 Shubman Gill and Abhishek Sharma might open. Tilak Verma at 3, Surya Kumar Yadav at 4, 5ல வந்து Hardik Pandya, 6ல Akshar Patel, 7ல Jitesh Sharma, 8ல Shivam Dube or Rinku Singh, one of them. I'm assuming Shivam Dube or Rinku Singh. Actually நிஜமாவே டீம் ஃபார்ம் பண்ண தெரியல. ஏன்னா 8ல யார் ஆடுவாங்க? இதப்பா நீ ஒரு சைடு தடுமாறனா. இப்ப ஏன் டீம் ஃபார்ம் பண்ணா எப்படி பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. ஓகே, நான் ட்ரை பண்ணப்பா. சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா 3, நம்பர் 4 வந்து ஆட்டோமேட்டிக் சூரியகுமார் யாதவ் 4,
ஃபைவ்ல யார் ஆட போறா? ஃபைவ்ல சிவம் துபே ஆடணும், இல்லனா ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன் ஆடணும், இல்லனா உனக்கு வந்து இவன் ஆடணும், வேற இன்னொரு பேட்ஸ்மேன் ஆடணும். யார் ஆட போறீங்க நீங்க பேட்ஸ்மேன்? எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அப்புறம் போலிங் அடி வாங்க உனக்கு. போலிங்ல பார்த்தா வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், பூம்ரா, ஹர்ஷ்தீப் சிங் 4 பேர் ஷூர். ஓகே, இவன் ஹர்திக் பாண்டியா 5வது போலர். அப்புறம் உனக்கு என்ன அபிஷேக் சர்மா 6th போலர் ஆட போறீங்களா? இல்லனா இல்ல நான் சிவம் துபே ஆல் ரவுண்டர் ஆட போறீங்களா? இது என்ன கதையா இருக்கு? சிவம் துபே ஒரு ஓவர் கூட போல ஐபிஎல்ல. அவன் ஒரு மேட்ச் ஃபீல்டிங்கே பண்ணலப்பா. போலிங் விடு, ஃபீல்டிங்கே பண்ணலையே. எல்லா மேட்ச் இம்பாக்ட்ல ஆடினான் அவன். எங்க யார் வந்து ஃபீல் பண்ணுவான் அவனுக்கு? சீக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி நீங்க ஆட்டிங்கன்னா நீங்க 7 பேட்டர்ஸ் வச்சுட்டு தான் போறீங்க. ஸோ ஆர் தே கோயிங் டு டூ தட்? ஏன்னா இஸ் இட் கோயிங் டு பி அ கேஸ் அகெயின் திருப்பியும் ஐதர் இருக்கலாமா? ஐதர் குல்தீப் ஆர் வருண் சக்கரவர்த்தி அந்த மாதிரி ஆயிடுமா? வருண் சக்கரவர்த்தி அவன் மேட்ச் வின்னர் உனக்கு. குல்தீப்லாம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வருண் சக்கரவர்த்தி. என்ன நீ பேசுறீங்க நீ? வாட்ஸ் ராங் வித் யூ? இல்ல சீக்கா, சத்தியமா நான் சொல்றேன், நீங்க சொல்றதுலாம் எல்லாம் ரைட். ஆனா கௌதம் கம்பீர் திங்கிங் இஸ் மச் டிஃபரெண்ட் சீக்கா. என்ன வேணாலும் செலக்டர்ஸ் திங்கிங்க. கௌதம் கம்பீர் என்ன பண்றான்னு தெரியல. கௌதம் கம்பீர் எனக்கு பிளேயிங் 11 நான் சொல்றேன், என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம பார்த்த வருண் சக்கரவர்த்தி did not start the first 2 games ஒன் டேல. தேர்ட் கேம்ல இருந்து தான் ஆடினார், உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா. now he's proven that he's the best white ball bowler in the world today. வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 bowler. அவன் பூம்ரா இல்லனா மேட்ச் சான்ஸே கிடையாது. சோ நீ bowlers யார் ஆட போற? அக்ஷர் பட்டேல், பூம்ரா, வருண் சக்கரவர்த்தி 3, ஹர்ஷ்தீப் சிங் 4, 5வது ஹர்திக் பாண்டியா இருக்கான். 6வது போலர் யார் உனக்கு? 6வது போலர் யார் உனக்கு? அதான் நீங்க ஐதர் குல்தீப் எக்ஸ்ட்ரா போலர் ஆடணும், இல்லாட்டி சிவம் டூபே ஒரு ஆல்ரவுண்டர் அந்த பொசிஷன்ல ஆடணும். இல்லாட்டி அவங்க சஞ்சு சாம்சனை நம்பர் 3ல ஆட வச்சு சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, திலக் வர்மா திருப்பியும் நம்பர் 5ல அனுப்புவாங்களா? ஏன்னா திலக் வர்மா 3ல ஆடினாதான் சீக்கா அவருக்கு அந்த நம்பர்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. பட் சஞ்சு சாம்சனோட நம்பர்ஸ் 100% திலக் வர்மா, சூரியகுமார் தான் 3, 4 வேற யாரும் கிடையாது. சஞ்சு சாம்சன் 3 சான்ஸே கிடையாது. நம்பர் 5ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவன் கட்சியில வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சிவம் துபே, he can hit the spinners by big hitting player. Pitch for the demon. திடீர் இங்கே அங்கேப்பா இங்கேப்பா அடிப்பான்னு நினைக்கிறாங்க. பாட்ல மட்டும் போட போறாங்க. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அடிச்சாலும் அடிக்கலாம், வேற விஷயம். பட் the point is யார் ஃபீல் பண்ணுவான் அவனுக்கு? Who's going to feel for சிவம் துபே? Anyway, so many questions, so many question marks. But the biggest loss எனக்கு this selection is one ஒரு மாடினா அட்ஜஸ்ட் மாடி செலக்ஷன். இந்த சைடு நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அந்த சைடு எடுத்துக்கோ, இப்படி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டாங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இது நீ எடுத்துக்கோ, ஏதோ எனக்கு பாரு. இப்ப நீ டெல்லியா எங்க ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டாங்க இவங்க. நீ எடுத்துக்கோன்னு நான் எடுத்துக்கிறேன், 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாங்க. அவன் கௌதம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பாத்துக்கிறேன், நான் வின் பண்ணி கொடுத்துறேன். இப்ப கௌதம் ராஜ்யம் அவன் 2-2 பண்ணிட்டு வந்தான். நான் சொன்னதான் சட்டம். அவன் கௌதம் கம்பீர் வந்து அவன் சொன்ன அவன் குதிப்பான் உட்காந்து. எனக்கு புரியவே இல்லை. See, the selection committee has done well. பாரு, நீ பார்த்தா நல்ல ஃபார்ம் பண்ணிருக்காங்க towards the future. Fair enough. Shubman Gill vice captain, fair futuristic captain. Probably they are looking at Shubman Gill as all format player, all format captain பாக்குறாங்க. Obviously he'll become an all format captain shortly. That is what they are looking at Shubman Gill as. ஒரு period of time he'll become all format captain. Test 1 day T20 ஆரம்பிட்டான். இப்போ ரோஹித் சர்மா 1 டேல வரும். அடுத்து next level இவன் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுதான் பாக்குறாங்க. Which is fair. It's in all fairness, he's done well in England. Give it to him. I don't mind. He's got the runs behind him. IPL run அடிச்சிருக்கான். Fair enough. Give it to him. I'm okay with Shubman Gill. But நீ யஷ்வந்த் ஜெய்ஸ்வால் டிராப் பண்ண தப்பு. என்னோட ஒப்பீனியன் நான் அந்த ஸ்டில் சொல்றேன். வைபவ் சூரியவன்ஷிலாம் பாரு, அவனை விடுறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி விடுறாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அந்த பையன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. பாவம் சிராஜ் என்னடா தப்பு பண்ணா? யூ டெல் மீ தி ரீசன். என்ன சொல்லுங்க நீ? சிராஜ் என்ன தப்பு பண்ணா? எங்க ஹர்ஷித் ராணா வந்தான்? இதெல்லாம் நீங்க அஜித் அகர் கிட்ட தான் கேட்கணும். I'm as shocked as you, Chika. I definitely didn't believe Harshit Rana ahead of either Prasidh Krishna or Mohammad Siraj. இவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தர் எடுத்திருக்கணும். நான் வந்து I was leaning more towards Prasidh Krishna just because of the sheer IPL that Prasidh Krishna had. என்ன எக்ஸ்ட்ராடினரி ஐபிஎல் சீக்கா. எவ்வளோ விக்கெட் சீக்கா, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், பர்பிள் கேப், 24 விக்கெட் மேல. டெஸ்ட் கிரிக்கெட்லயும் இப்போ வந்துட்டாரு, அவரும் நல்லா பண்ணாரு. இப்போ இங்கிலாந்துல லாஸ்ட் மேட்ச் he was also one of the heroes அந்த along with Siraj. Of course Siraj was a main hero. இவர் வந்து ராபின் மாதிரி இருந்தாரு. சிராஜ் பேட்மேன்னா இவர் ராபின் மாதிரி இருந்தாரு. ஒயிட் பால்ல இவர் நல்ல ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் லாஸ்ட் இயர் in IPL. I thought India missed a trick there. Prasidh Krishna, அப்புறம் see what is the signal is, what is the message is sending Prasidh Krishna? நீ எவ்வளவு நாள் bowling பண்ண கஷ்டப்பட்டு பாப்பா you are 5 place சொல்றீங்க நீங்க. நீ அதே மாதிரி what is the message you are giving to Siraj?
நோ யூஸ் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் பிரில்லியன்ட் bowler வெயிட் பண்ணி பாப்பீங்க சொல்றீங்களா? ஹர்ஷித் ராணா ஜாலியா வருவாரு, அவர் வந்து அப்படி பிலிம் பண்ணி போடுவாரு, அவர் அப்படியே தமாஷ் பண்ணி போடுவாரு அவரு. ஹர்ஷித் ராணா அவர் தான் எடுக்கிறீங்களா? என்னப்பா இது நியாயம்? இது ரிங்கு சிங், சிவம் துவல் எங்க வந்தாங்க? இப்ப எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? 11 சொல்லு பார்க்கலாம். நம்ம 6 பால் யார் ஆட போற 11ல? எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது 11. அங்கதான் வாஷி மிஸ் பண்ணுவாங்களோ தோணுது. இப்ப என்ன சொல்லுவாங்க? இல்ல திலக் வர்மா கேன் கோல் யூஸ்ஃபுல் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படின்றாங்க. திலக் வர்மா பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆக்கிடுவாங்க இப்ப போட்டு. அதான் பண்ண போறாங்க பாரு. அவங்க தான் 6th bowler எங்களுக்கு அப்படின்றோம். அபிஷேக் சர்மா, அபிஷேக் சர்மா ஒரு 2 ஓவர், திலக் வர்மா 2 ஓவர், எங்களுக்கு 6th bowler இருக்கா, கவலையே கிடையாது அப்படின்றாங்க. எனக்கு தெரியாதுப்பா. I'm not convinced. இது அட்ஜஸ்ட் ಮಾಡಿ செலக்ஷன், டோட்டலா அட்ஜஸ்ட் ಮಾಡಿ செலக்ஷன். நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்படியே. ஸ்ரேயஸருக்கு what not no fault of his or ours-ன்றாங்க. ஸ்ரேயஸர் அப்படி சொன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன தப்பு பண்ணா? அவன் கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்கான், வருஷம் ஆடிட்டு இருக்கான் நல்லா யசஸ்வி ஜெய்ஸ்வால். அவன் என்ன தப்பு பண்ணா? பாவம். என்னோட இத வந்து நான் லாஸ்ட் இயரே சொன்னேன், இப்பவும் சொல்றேன். இந்தியா ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் their biggest 3 format player, that is யசஸ்வி ஜெய்ஸ்வால். அவர் தான் ஐடியலா இருப்பாரு எல்லா 3 ஃபார்மேட்டுக்கும். அன்பார்ச்சுனேட்லி இன்னும் ஒயிட் பால்லே இறக்க மாட்டாங்க, ஒயிட் பால்ல சான்ஸே கொடுக்கல அவருக்கு. சோ இன்னும் தெரிய மாட்டுது. எனிவே கமெண்ட்ஸ்ல நீங்க போய் போடுங்க. நீதான் சஞ்சு சாம்சன் அடிச்சிட்டு இருக்க. சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ண முடியாது இப்போ காலி சீகா. see I would have definitely in the particular seriesல Sanju will definitely open for me. I would have thought, I never thought of Shubman. I thought Shubman Gill doesn't find a place right now. நான் அப்படியே யோசிச்சேன். you were so much a pro Sanju Samson. இப்ப Sanju Samson எங்க ஆடுவ நீ? அது சொல்லு எனக்கு. இப்ப ஆட முடியாது. once you've made Shubman Gill the vice captain of the team, இப்ப நீங்க ஆட முடியாது. எங்க நீங்க நம்பர் 3ல ஆட வைக்க முடியாது. 3 and 4 திலக் வர்மா and சூரியகுமார் யாதவ் நீங்க டிஸ்டர்பே பண்ண முடியாது. எப்படி நீங்க டிஸ்டர்ப் பண்ணுவீங்க? அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு திலக் வர்மா நம்பர் 3ல. I like Sanju Samson. The point is, நீ சொல்ற நீ சுமன் கில் வைஸ் கேப்டன் ஆக்கி எடுத்தாச்சு. இப்ப அப்புறம் சஞ்சு எங்க ஆர்டர் பண்ணி சான்ஸே கிடையாது. ஐ திங்க் ஜிதேஷ் தான் ஆரம்பிப்பாரு. ஜிதேஷ் தான் ஆடணும் நீ மறக்காதீங்க. ஜிதேஷ் ஹாசிப்ல அவன் நம்பர் 8 நம்ம அந்த மாதிரி வருவான். ஃபினிஷரா வர போறான் ஜிதேஷ் சர்மா. நம்பர் 7 நம்ம 8 or 7 or 8 வருவான். கரெக்ட்டா அவன் தான் ஃபினிஷர் அப்படினுவாங்க. நீ சொல்ற மாதிரி என்ன ஆகும் இப்போ? which is fair for him. அவருக்கு வந்து ஒரு இப்போ அந்த பொசிஷன்ல உங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் வேணும் அப்படின்னு நீங்க எடுத்தாங்கன்னா, இந்தியால there is nobody better than him right now. சீகா வேற யார் இருக்காங்க விக்கெட் கீப்பர் பேட்டர் who can finish? Yeah, let's be honest. RCB actually IPL win பண்ண காரணம் அந்த பர்టిక్యులர் இன்னிங்ஸ் ஆஃப் ஜிதேஷ் சர்மா தான். அந்த குவாலிஃபயர் 1ல எப்படி என்ன ஒரு இன்னிங்ஸ் அது, மேட்சே திருப்பி விட்டாரு. வேற லெவல் ஆடுறான். I am for Jitesh Sharma. நான் சொல்றேன் போன ஷோல சொன்னேன். I am pro Jitesh Sharma. I am not anti Sanju Samson. I am saying Sanju Samson, because of the last 5 matches and the failure against England, நான் எடுக்க மாட்டேன். So IPL not a great IPL for him. Current form Sanju Samson does not find the team. That is what I am trying to say. You are saying pro Sanju Samson. Now the point is 5ல வந்து ஷூரா ஹர்திக் பாண்டியா வருவான், 6 அக்ஷர் பட்டேல் வருவான், 7 ஜிதேஷ் சர்மா வருவான். அதுக்கு 4 bowler வரணும் உனக்கு. 4 bowler இல்லாட்டி சிவம் டூபே ஆல்ரவுண்டர். சிவம் டூபே. அப்புறம் யார் ஆடுவ? அப்புறம் என்ன வருண் சக்கரவர்த்தி 11 ஆட மாட்டியா? வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப், பும்ரா. 8 9 10 11 யாரு? இல்ல 8 தான் நான் சொன்னேன். 8ல வந்து டூபே, 9ல வருண் சக்கரவர்த்தி, 10ல பும்ரா, 11ல ஹர்ஷ்தீப். 8ல டூபே. என்னடா இது? அட்ஜஸ்ட் நீ செம்ம அட்ஜஸ்ட் ಮಾಡಿ ஆயிட்ட. சீகா நீ அட்ஜஸ்ட் ಮಾಡಿ ஆயிட்ட. சீகா என்னோட ஐடியல் வந்து நான் குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி தான் ஆடுவேன். நம்பர் 8ல குல்தீப் யாதவ், நம்பர் 9ல வருண் சக்கரவர்த்தி, 10 11. பட் India will not play with just 7 batters. Very rarely India plays with 7 batters, Chika. அது உங்களுக்கே தெரியும். If they play with 7 batters alone, I'll be very very surprised. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா நம்ம பார்த்திருக்கோம் இந்தியாக்கு அந்த நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் குஷன் வேணும். டெஸ்ட் கிரிக்கெட்லயும் அதான் பண்றாங்க இப்போ, உங்களுக்கே தெரியுது. So I don't think இந்த செலக்ஷன் வந்து எனக்கு குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி வந்து செம்ம பாம் செலக்ஷன் இது. ஒரு மாதிரி செம்ம அட்ஜஸ்ட் மாதிரி செலக்ஷன். See, we might win the Asia Cup because அந்த ஆப்போசிஷன் ஒண்ணுமே கிடையாது. பாகிஸ்தான் ஒரு 1.5 சைடு, ஸ்ரீலங்கா ஒரு 1.5 சைடு, பங்களாதேஷ் ஒரு 1.5 சைடு. ஏஷியா கப் வின் பண்ணிடுவோம், அது வேற விஷயம். But the point is, you're planning towards a T20 World Cup. I'm thinking of T20 World Cup. I'm not looking at Asia Cup alone. Yeah.
இதுதான் என்ன அப்புறம் இதான் டீம் எடுக்க போற T20 வேர்ல்ட் கப்புக்கு ஸ்ரேயஸ் அப்படின்னா அடிச்சாலும் கூட எடுக்க போறீங்க எனக்கு மானாப்பா நீ ஸ்ரேயஸ் அடிச்சுக்கோ நீ எவ்வளவு அடிச்சுக்கோ நீ என்ன பண்ணிக்கோ நீ ஓரமா நில்லு சொல்ல போறீங்க ஸ்ரேயஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்பான்னு சொல்ல போறீங்களா இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வேற போறாங்க 8 மேட்ச் அங்க 5 T20 3 ODI சோ நிறைய இருக்கு. அனி ஐ லாஸ்ட் யுவர் क्वेश्चन சஞ்சு சாம்சன் எப்ப இந்தியா டெபியூ பண்ணா 2014 or 15 then 13 2014 15 டெபியூ பண்ணவன் is not able to still find a place in the team our certainty adana there's some problem somewhere இல்லையா I thought he was a certainty, Chika. Now with the selection of Shubman Gill being vice captain, I don't know where that leaves Sanju Samson. Last year, the sheer year Sanju Samson had last year, yes, of course, நீங்க சொன்ன மாதிரி 5 மேட்ச் அவர் அடிக்கல இங்கிலாந்துக்கு எதிரா, but I would have still had him, Chika. ஏன்னா those hundreds in South Africa were brilliant. I mean, going to South Africa. No, see, South African hundreds are outstanding. See, நீ ரிங்கு சிங் நீ சஞ்சு சாம்சன் கூட ஓகேடா போனா போது விட்டுன்னு வச்சுக்கோ ரிசர்வ் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் கூட வச்சுனா கூட then problem is ஸ்ரேயஸ் தான் பண தப்பு பண்ணா ரிங்கு சிங் ஸ்ரேயஸ் வச்சிருக்கலாமே நீனு அது நீங்க சொல்றீங்க அது that is my point of contention. Shreyas Iyer should have definitely been instead of Rinku Singh. Shivam Dube பதிலா டெஃபினட்டா வந்து நீங்க எதர் வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கலாம் இல்லையா இல்லாட்டி இன்னொரு பேட்டரே எடுத்து வச்சிருக்கலாம் பரவாயில்ல. உங்களுக்கு சிவம் டூபே தேவைன்னு கிடையவே கிடையாது. 8ல வந்து bowling போடணும் பேட்டிங் வேணும்னா உங்களுக்கு ஐடியல் பர்சன் போய் வாஷிங்டன் சுந்தர் எனக்காக என்ன பொசிஷன் ஐடியல் will வாஷி no சிவம் டூபே at 8 does not make any sense ani let's be very clear does it make any sense at 8 but I think they'll use him at 5 Chika. They'll use Shivam Dube at 5. நீங்க சொன்ன மாதிரி அந்த 6 hitter spin hitter துபாயில வேற ஆடுறாங்க பெரிய கிரவுண்ட் அபுதாபி அண்ட் துபாய் ரெண்டுமே பெரிய கிரவுண்ட் ஸோ தேல் வாண்ட் தட் 6 hitter there. அதுக்கப்புறம் 6 7 8 வந்து ஹர்திக் அக்சர் அண்ட் இதுவா இருப்பாங்க வாட் இஸ் தட் ஜிதேஷ் யா எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நீ சஞ்சு சாம்சன் எடுத்து பிரயோஜனமே இல்லாம ஆயிடுச்சு அவன் ரிசர்வ்னா வச்சுக்க போற நீ இப்போதைக்கு as is where is Chika if they don't if they are ரிங்கு சிங் சஞ்சய் சர்மா நீ ஓம் பேட்டிங் ஆர்டர் பிரகாரம் ரிங்கு சிங்கும் ஜிதேஷ் சர்மா சஞ்சு சாம்சன் ரிசர்வ் இருக்க போறாங்களா ஆமா இப்போதைக்கு இப்போ பட் ஒரு சான்ஸ் இருக்குல சஞ்சு சாம்சன் நம்ம forget about number 3 ல ஆட வைக்கிறதுக்கு what is the signal they give for T20 World Cup hardly 6 months away T20 World Cup hardly 7 months away yeah 6 months yeah T20 World Cup இதான் preparation அவனுக்கு தெரியலையே தெரியல பாரு ஹர்ஷித் ராணா அப்புறம் எங்க போட போறான் அவன் பூ விட்டு போறான் அங்க அடிக்க போறான் இங்கேப்பா பூலாம் கிடையாது சீக்கா ஹர்ஷித் ராணா 145 போடுறான் சீக்கா அநியாயமா பூன்ட்டீங்க பூவை விடுறான்டா வந்து அவன் பாதி ஸ்கோர் தான் போறான் தவிர சிக்குன்னு புடுதல அவன் புரிஞ்சுக்கோ அவன் T20 அனி நீங்களாம் வந்து என்ன பண்ணுறா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் நான் சொன்னா நீங்க பயந்துருவீங்க I go by proper records and நான் சொல்றது என்னைக்குமே immediate past performance and the current form and abroad union Harshit Rana doesn't find a place ahead of Prasidh and Siraj but unfortunately அதுதான் பண்ணிருக்காங்க. இதுல எல்லாம் என்னனால இப்ப கூட நான் அந்த கேள்வி கேட்பேன் ஏப்பா இவங்க எல்லாமே ஓகே உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நியூ பால் பவுலர் தேவை ஒரு தேர்ட் சீமர் தேவை கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ஸ் இருக்குன்னா புவி இருக்காருப்பா அவரையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம்ப்பா. அப்ப இனிமே கோவிந்தா இனிமே பூவி சொல்றேன் அவர் ஐபிஎல் மட்டும் ஆட்டு போயிட்டா தேங்க்யூ வெரி மச் பூவிக்கு அவ்வளவுதான் இனிமே சொன்னேன் நீ எவ்வளவு வேணா போடுவேன் என்ன வேணா போடுவேன் நீ ஐபிஎல் பண்ண ஆட்டு போன்னு சொன்னாங்க அவனு பூவி ஜாலி ஐபிஎல் மட்டும் ஆட்டு போடுவான்னு நினைக்கிறான் அதை விட்டுறவன அவனை விட்டுரு அவன் இனிமே இந்தியாவுக்கு சான்ஸ் கிடையாது அவனுக்கு. Shreyas Iyer you are being biased towards Shreyas Iyer what is the mistake Shreyas Iyer did எனக்கு அதுதான் தெரியும் எனக்கு அவன் தப்பு பண்ணா unbelievable. Shreyas Iyer feel bad for you champions நீங்க ஒயிட் பால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பிரமாதம் அடிச்சு வின் பண்ணி கொடுத்திருக்கான் அவனுக்கு கரெக்ட்டா இதே துபாய் தான் ஆடுனா hardly sometime back சாம்பியன்ஸ் ட்ராஃபில அங்க அடிச்சு வின் பண்ணிருக்கான் அப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் not taken into consideration anyway என்னோட ஃபைனல் இது என்னன்னா this is adjust ಮಾಡಿ selection frankly speaking lot of people நம்ம ஆல்ரெடி பேசி யாரா not worth it ன்னு அவ என்ன பேஸ் எடுத்துக்காங்க தெரியல. I mean good luck to the team. Maybe we'll win the Asia Cup. That's a different issue. But T20 World Cup இந்த மாதிரி டீம் நடத்தினா சான்ஸ் கஷ்டம். Anyway, guys, நீங்க போய் comment sectionல போடுங்க. Before you go, don't forget to subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.